ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் கார போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சில ஹோட்டல்ஸில் பசலைக்கீரை சேர்த்து கார போண்டா செஞ்சுருப்பாங்க, ஆனால் சோடா உப்பு சேர்த்து செஞ்சுருப்பாங்க. பட் நம்ம இன்றைக்கி சோடா உப்பு சேர்க்காமல் குண்டு குண்டாக அழகாக போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 3 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்படி அதிக நேரம் ஊற வைக்கிறதுனால போண்டா நல்லா பொசு பொசுன்னு மேலே நல்லா கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக வரும். ஊற வச்ச உளுந்து அரிசி இரண்டையுமே நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாவு கூட அரை ஸ்பூன் ப்ளைன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, நறுக்கின பச்சை மிளகாய் 3, நறுக்கின வெங்காயம் 2, நறுக்கின பசலைக்கீரை 1 கை அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பசலைக்கீரை இன்னும் அதிகமாகவே சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு போண்டா போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவு கரெக்டான பதத்தில் இருக்கும். போண்டா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நமக்கு தேவையான சைஸில் போண்டா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை அப்பப்போ சிம்மில் ஹையில் இப்படி மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா போண்டா வெந்திருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பாக வரும். இது மாதிரி அப்பப்போ நல்லா மூவ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இது மாதிரி நல்ல கலர் வந்த பிறகு நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆன பிறகு எடுத்துடலாம். மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி போண்டாவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பையும் அரிசியையும் 5 மணி நேரத்துக்கு மேலே கம்பல்சரியாக ஊற வைக்கணும். அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்பொழுது ஸ்டவ்வை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் இதே மாதிரி சோடா உப்புலாம் போடாமல் அருமையாக மேலே கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக குண்டு குண்டாக போண்டா நீங்களும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.